தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத கொழும்பு மாநகர சபையின் முதல் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை உள்ளூராட்சி ஆணையர் சமீபத்தில் வெளியிட்டார். அதன்படி கொழும்பு நகர மண்டபத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் புதிய மேயர் மற்றும் துணை மேயரை தேர்ந்தெடுப்பது முதல் பணி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி கொழும்பு மாநகர சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 117 பேரில் தேசிய மக்கள் சக்தி 48 உறுப்பினர் ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி 29 உறுப்பினர் ஆசனங்களையும் பெற்றுள்ளது. தேர்தல் முடிவுகளின்படி எந்தவொரு கட்சியும் 50% அதிகமான ஆசனங்களை பெறவில்லை. எனவே இன்று கொழும்பு மாநகர சபையின் மேயரை நியமிப்பதற்கான தொடக்க கூட்டத்தில் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்தி குறித்து கவனம் செலுத்தும் சர்வதேசம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை மீறல் விடயத்திலும் கவனம் செலுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 23ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 26ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் அவர் யாழ்ப்பாணம், திருகோணமலை மற்றும் கண்டிக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, சில அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் சிவில் சமூக குழுக்களை சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தயா கமகேவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் 3 நிறுவனங்களை பகிரங்கமாக ஏலம் விடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி குறித்த ஏல விற்பனை எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. தயா குரூப் ஆஃப் லிமிடெட், தயா அப்பரல் எக்ஸ்போர்ட் லிமிடெட், ஒலிம்ஸ் கட்டுமானம் ஆகிய நிறுவனங்களே ஏல விற்பனையில் விடப்பட உள்ளன. குத்தகை நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்த வேண்டிய சுமார் 10 கோடி ரூபாய் தொகையை வசூலிக்கவே இந்த 3 நிறுவனங்களையும் ஏலம் விட முடிவு செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மழையுடனான வானிலை தொடரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சாரதிகள் வேக கட்டுப்பாட்டுக்கு அமைய வாகனத்தை செலுத்த வேண்டும். மண் சரிவு, பனிமூட்டம், பலத்த மழை, காற்று மற்றும் வழுக்கும் வீதிகள் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அத்துடன் இரவு நேரங்களில் ஒளி விளக்குகளை மங்கச் செய்யாமல் வாகனத்தை செலுத்துமாறும் சாரதிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். கொகிபல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலுபோவில விகாரை வீதியில் நேற்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒரு வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் வீட்டின் வாயிலிலும் வீட்டையும் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதன்போது யாருக்கும் உயிர் சேதமோ அல்லது காயமோ ஏற்படவில்லை. முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நிதி தகராறு காரணமாக இது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் கல்கிசை பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகம் மற்றும் கொகிபல போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடற்படை புலனாய்வு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் குறித்த அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் திருகோணமலையில் உள்ள இலங்கை கடற்படை கப்பல் துறையில் பணியாற்றும் லெப்டினன்ட் கமாண்டர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வருடம் ஜூன் 26ஆம் தேதியன்று இலங்கை கடற்படை 48 கிலோகிராம் 880 கிராம் ஹெரோயின் மற்றும் 142 கிலோகிராம் 184 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒரு கப்பலில் இருந்து 6 உள்ளூர் கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடற்படை புலனாய்வு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவையில் உள்ள உணவகம் ஒன்றில் மின்தூக்கி உடைந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உணவகத்தின் மேல் தளத்திற்கு குறித்த இளைஞன் செல்லும் போதே இந்த துயர சம்பவம் நேர்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் பொதுமகன் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 தரப்பினருக்கிடையே நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். தனிப்பட்ட தகராறு வாய்த்தர்க்கமாக மாறியதில் இந்த வாள்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இருபாலை மடத்தடி பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய 2433 உள்ளூராட்சி வேட்பாளர்களின் பெயர்களை சட்ட நடவடிக்கைக்காக போலீசாருக்கு அனுப்பப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரட்நாயக்க தெரிவித்தார். அறிக்கைகளை சமர்ப்பித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்ற பிறகு அந்த வேட்பாளர்கள் மீது போலீசார் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும், உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட 76,992 வேட்பாளர்கள் தங்கள் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவை மாவட்ட செயலகங்களில் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையினால் நுவரெலியா மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சீரற்ற காலநிலையினால் நாடு முழுவதும் 97 குடும்பங்களைச் சேர்ந்த 353 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. காரில் பின்னிருக்கையில் இருந்த சிறுமியின் செயலால் பாதசாரியொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு பாணந்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காரை செலுத்தி வந்த தாயார் தனது மகளுடன் தேவாலயத்துக்கு சென்று பின்னர் அவரை பின்னிருக்கையில் அமர வைத்து கடுத்துறையிலிருந்து பாணந்துறை நோக்கி பயணித்துள்ளார். திடீரென சாரதியின் இருக்கைக்கு குதித்த சிறுமி வாதுவ தல்பட்டி பகுதியில் சிறுமி பின்னிருக்கையில் இருந்து ஓட்டுநர் இருக்கைக்கு குதித்ததாகவும், இதன்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பாதசாரி ஒருவர் மீது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் பாரவூர்தி மீது மோதியுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த நபர் பாணந்துறை வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு சென்ற போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பசுவொன்றின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கி 9 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அனுராதபுரம் விகார பெலகம வித்யாராஜ பாடசாலையில் 4ஆம் வகுப்பில் கற்கும் சிறுவனை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். பக்கத்து வீட்டில் கட்டப்பட்டிருந்த பசுவுடன் சில நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது அந்த பசு திடீரென கிளர்ந்தெழுந்து வீதியில் வேகமாக ஓடியுள்ளது. இதன்போது பசுவின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் குறித்த சிறுவன் சிக்கி பல மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த சிறுவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் அவர் நேற்று உயிரிழந்துள்ளார். புத்தளம் முதல் மன்னார் காங்கேசந்துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2:30 மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாதுவ நகர மையத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வை இயங்கி வந்த 2 விபச்சார விடுதிகளை சோதனை செய்து 10 பெண்களையும் ஒரு ஆண் முகாமியாளரையும் கைது செய்ததாக வாதுவ காவல்துறை தெரிவித்துள்ளது. மொரட்டுவ, காளி, எம்பிலிப்பட்டி, ரத்தினபுரி, வெள்ளவாயம் மற்றும் பாணந்துறை ஆகிய இடங்களைச் சேர்ந்த 20 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சோதனையில் பங்கேற்றோர் அதிகாரி கூறுகையில், முதற்கட்ட விசாரணையில் அப்பகுதியில் உள்ள தொழிலதிபர்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் சிறிது காலமாக அங்கு சேவைகளை பெற்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் சிறிய ரக லொரியொன்றில் மோதி இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளதாக மதவாச்சி காவல்துறையினர் தெரிவித்தனர். மதவாச்சி பகுதியில் இருந்து ரம்பாவ பகுதிக்கு பயணித்த லொரியொன்றுடன் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் வண்டி முந்திச் செல்வதற்கு முயற்சித்த வேளை பஸ் வண்டியின் சாரதிக்கு பஸ் வண்டியை கட்டுப்படுத்த முடியாமல் போனமையின் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் லொரியில் பயணித்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன்
விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மதுபாச்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.